ஐயோ இது பஞ்சாபி டான்ஸ்ல. ஐயோ சரி ஓகே. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. சோ இன்னைக்கு நான் வந்து பாட்டெல்லாம் போட்டு இப்படி வைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம 24 hours பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24 hours பானிபூரியிலே ஓட்ட போறோம். அதுக்குன்னு போய் கடையா வகை வகையா பானிபூரி சாப்பிட போறியான்னு கேட்டீங்கன்னா நோ. எப்படி 24 hours சேலஞ்சில் வந்து நான் நிம்மதியா ஜாலியா சாப்பிட முடியும்? அதான் 2 நாளா வந்து கடந்த 2 வாரமா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. அதனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வியர்ட் காம்பினேஷன் நான் ஆல்ரெடி வந்து அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு வியர்ட் காம்பினேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து சிலதை செலக்ட் பண்ணி என் குடும்பத்தினர் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஒரு 10 ஆப்ஷன்ஸ். அது எனக்கு தெரியாது, பட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. சோ இதுல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பானிபூரியோட ஒண்ணு சேர்ற கும்பலானோ எனக்கு தெரியல. பட் இதுதான் ஆப்ஷன். இந்த 10ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் இதுக்கெல்லாம் வந்து எது காம்பினேஷனா இதோட சேர போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட் வகையில வந்து நம்ம என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த நம்பர்ல என்ன என்ன தண்ணியோ என்ன பானி வச்சிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் வந்து சாப்பிடுறோம். I hope you all clear. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ இந்த பெட்டல் ஃபிளாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்துட்டு ஏதோ ஒரு காம்பினேஷன் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு தெரியும். சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைஸ் வச்சு நம்மளுடைய காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ டைஸ் ஐயோ இங்க தானே வச்சிருந்தேன். இதோ டைஸ் இருக்கு. 11 12 வந்தா ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் போடலாம். சோ ட்ரை பண்ணலாமா? 4 வந்திருக்கு. மொத்தமா ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அப்புறமா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வேலைக்கு ஆக்சுவலி வந்து 2. இது நான் சொன்னேன்னு தெரியல. போன வாட்டி ஷார்ட்ல சொன்னேன், பட் மைக் சரியில்லாதனால எதுவுமே கனெக்ட் ஆகல. ஒரு வேலைக்கு நம்ம 2 வாட்டி பார்க்க போறோம். சோ 1 4 இன்னொன்னு என்னன்னு பார்த்துட்டு அதுல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். இது என்ன 4 5 தொடர்ந்து வருது. சரி ஓகே. சோ 4 and 5 இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து 4 and 5க்கு என்ன இருக்குன்னு இன்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. வெயிட், நான் 4 and 5 முதல்ல எடுத்துட்டு வரேன். ரெண்டுமே வந்து பிங்க் கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 ஓபன் பண்ணலாம். 4ஐ நான் ஓபன் பண்ணுகிறேன். என்னது இது? ஃப்ரூட் பானிபூரி. ஃப்ரூட் பானிபூரி எங்க இருந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. 5 என்னன்னு ஓபன் பண்ணிடலாம். கோக் பானிபூரி. கன்றாவி காம்பினேஷன். கன்றாவி சாவு சாவும்ல. ஐயோ கட்டிராதா. இந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டேன். பானிபூரி இருக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து இப்போதைக்கு எங்க வீட்ல இருந்த ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா பப்பாயாவும் கொய்யாக்காவும் இருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா கோக். ஸோ எனக்கு என்ன தோணுது, இது தனியா போறதுக்கு இதை வந்து சாலிடா இதை லிக்விடா போட்டு, அதாவது இது வந்து சுண்டல், இது வந்து பானிபூரி எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? உடைக்கிறோம். அப்புறமா வந்து கொஞ்சமா உள்ள கொய்யாக்கா போடுறோம். அப்புறமா வந்து கொஞ்சம் பப்பாளி போடுறோம். தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஐயோ எனக்கு பண்ண வரலையே. வெயிட். இப்போ இதுல வந்து கோக் ஊத்துறோம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கன்றாவியான டேஸ்ட். ஆக்சுவலி ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெறும் கோக்கையும் பானிபூரியும் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சாப்பிட்டு தொலைஞ்சிருக்கலாம். ஆக்சுவலா வந்து அந்த பானிபூரியோடைய அந்த உள்ள போட்ட அந்த கொய்யாக்காவும் பப்பாளியும் வந்து கோக்கோட மிக்ஸ் ஆகும் போது அது ஒரு கன்றாவி கொமட்டலான இதுவா இருக்கு. எனக்கு இங்க அந்த ஸ்மெல் இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஷோ ஐயோ இது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி கன்றாவியா இருக்கு. வாய் விட்டு எடுத்துடலாம் போல இருக்கு. அது இந்த கோக்கும் அந்த ஃப்ரூட்ஸும் கலந்தது மொஜிட்டோ மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். கன்றாவியா இருக்கு. லஞ்ச்ல மீட் பண்ணலாம் கைஸ்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு. ஸோ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கேரக்டர், அதனால ரெட் கலரில் நான் மாறிட்டேன். ஸோ இந்த லஞ்சுக்கு வந்து நம்ம எதை மூலிமா சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த லிஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. இப்போ வந்து 4-5 தவிர்த்து மிச்சம் என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். அது எல்லாமே இங்கே ஓரமாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஸ்பின் வீலில் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ChatGPTல வந்து 1 to 10 வரைக்கும் எப்படி பார்க்கணும், அது வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த ஸ்பின் சுற்றி விட்டு அது ஒரு நம்பரில் நிற்கும்ல, அந்த மாதிரி நான் ChatGPTல வந்து பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் என்ன வருதோ அதுதான் வந்து அந்த நம்பரில் என்ன இருக்க போதோ அதுதான் வந்து நம்ம லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். ஸோ இதுவும் 2 காம்பினேஷன் எடுக்கலாம். முடிஞ்சளவு தனித்தனியாகவே சாப்பிடலாம், சேர்த்து வச்சு சாப்பிட்டா கன்றாவியாக இருக்குது. பட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டில் இன்னும் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. வந்த நம்பரே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே, புது நம்பர் தான் வரணும் 1 to 10 லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸ்பின் ஆகிட்டு இருக்கு கைஸ். நின்றுச்சுல 4 கிடையாது, மறுபடியும் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம ரிமூவ் கூட பண்ணலாம் போல. ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிச்சு. 4ஐயும் 5ஐயும் இந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். 1 2 3 6 7 8 9 10 மட்டும் தான் இருக்கு. இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 வந்திருக்கு. 2ல வந்து என்னன்னு இன்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னொரு காம்பினேஷன் பார்த்துட்டு நான் என்னன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சுத்துவோமா? என்னத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷாக்கிங் ஏதோ எனக்கு தான். 2 ஓபன் பண்றோம். ஐஸ்கிரீம் பானிபூரி. எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்பு உண்டு, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் பானிபூரி. ஐ திங்க் திஸ் வில் பி பெட்டர். நைஸ் ஒன்லி. ஓகே, அப்போ 8ல என்ன இருக்கும்? கடவுளே, காரக்குழம்புன்னு கொடுத்துறாதீங்க. உப்புமா பானிபூரி, காரக்குழம்பு பானிபூரின்லாம் ஏதாவது வராமல் இருந்தா சரி. ஸோ 8ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுதல்ல வர என்ன இருக்கு? ரோஸ் மில்க் பானிபூரி. சீரியஸ்லி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு மாதிரி ஸ்வீட்டா. ஐயோ கடவுளே, லஞ்சுக்கு என்னடா எனக்கு ஒரே ஸ்வீட்டா குடிக்க. So guys, here we go. இது இப்போதைக்கு கீழ்கல்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். பானிபூரி நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பானிபூரிக்குள்ள வச்சு சாப்பிடுவோம். ஐயோ உருகுதே, தனியா சொட்டுது. ஐயோ சீ, ஏன் மோந்து பாக்குறேன். ஓகே, சேலஞ்ச் விட்டு வெளில போகக்கூடாது. ஆமா, ஸோ இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஐஸ்கிரீமை வந்து எடுத்துட்டு பானிபூரியை வந்து உடைச்சிட்டு ஐஸ்கிரீம் எப்படிங்க உள்ள போகும்? Cheers guys. ஐஸ்கிரீம் பானிபூரி எப்படி இருக்கும்னு தெரியல. Awesome. வேற லெவல். இந்த கடையில எல்லாம் வேஃபிள் விற்பாங்க தெரியுமா, அதே மாதிரி இருக்கு லிட்ரலி. அந்த வேஃபிள் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா மொறுன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பியா இருக்கும்ல. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆக்சுவலி இதோட டேஸ்ட் செம்மையா இருக்கு. இது ஒரு நல்ல டெசர்ட்டா வைக்கலாம். ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். சில கடைகள்ல இந்த சாக்லேட் பானிபூரி, ஐஸ்கிரீம் பானிபூரி எல்லாம் இருக்குதானே, எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணது கிடையாது. அது ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரோஸ் மில்க்கும் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல இந்த சிறப்பு எல்லாமே எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால வந்து கலந்தாச்சு. ஆனா என்ன கொஞ்சம் சியா சீட் ஜெல்லிலாம் ஆட் பண்ணி இருக்கு. எங்க அம்மா வந்து பொது இதுக்காக போட்டதுனால எனக்கு அப்படியே சைட்ல கொடுத்து விட்டாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பானிபூரி எடுத்துப்போம். அதில் வந்து ரோஸ் மில்கை ஊற்றுவோம். எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் கோக்கோட ட்ரை பண்ணும்போது அது வெறும் கோக் நல்லா இருந்துச்சு. இப்போ ஐஸ்கிரீமும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரூட்ஸ் தான் நல்லா கலந்தடிச்சதுனால தப்பா போயிடுச்சு. தனித்தனியாக சாப்பிட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Cheers. துள்ளி கூட நல்லா இல்லை. ஆக்சுவலி எங்க வீட்டில் இது கொஞ்சம் சக்கரை போடலன்னு நினைக்கிறேன். எனக்கு துரோகி, வில்லன், எதிரி வேற யாருமே இல்லை. எங்க அம்மா தான். சக்கரையே போடல, அதுவுமே ஜெல்லி, சியா சீட்ஸ்லாம் இருக்கா, அதுவுமே கொமட்டுது. சக்கரை இல்லாமல் ஜூஸ் குடிக்கவே கொமட்டுது. முடியல.
2 hours later. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்தாச்சு. பானிபூரி இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த வாட்டி வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி ஸ்நாக்ஸ் வந்து ரேண்டமாக என் அக்காட்ட கால் பண்ணி கேட்டேன். இந்த வாட்டி எங்கள் அண்ணன் கிட்ட தான் வந்து அதை கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அவன்கிட்ட வந்துட்டு என்ன நம்பர் அப்படின்ட்டு ஐ மீன் இது வரைக்கும் யூஸ் ஆனதை மைனஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஆப்ஷன் கொடுப்போம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பழையபடி போர்டை காட்டுறேங்க சைடில். ஸோ இதில் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் என்னெல்லாம் வந்து போயிருக்கு அப்படின்னா 4, 5 போச்சு. அப்புறமா வந்து இப்போ 2, 8 போயிருக்கு இல்லையா? ஸோ அது போக மிச்ச நம்பர் என்ன எழுதி வச்சுக்கணுமே. 4, 5, 2, 8 இதெல்லாம் போச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன? கமான் சொல்லுங்க. பட் இந்த வாட்டி ரூல்ல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாட்டியுமே நம்ம 2 சூஸ் பண்ணியிருப்போம். பட் இது ஸ்நாக்ஸுங்கிறதுனால ஒரு மெயின் கோர்ஸ் எல்லாமே இங்கே எப்படி கோர்ஸ் மாதிரி தான் நடக்குது. இது ஸ்நாக்ஸுங்கிறதுனால என்னை விட அவன் பயங்கரமா பானிபூரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஸ்நாக்ஸுங்கிறதுனால ஒன்னே ஒன்று தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஒன்னையும் வந்து எங்க அண்ணன் தான் சூஸ் பண்ண போறோம். இங்க வா, இங்க வா, வாமா வாமா. So hey guys. Hey guys, it's a Charu. Why are you going to sushi? Charu. It's me Charu. புரியுதா? புரியுதா? பாட்டு பாடி காடு. என்ன பாட்டு பாடலாம்? பாடாது பாட்டுனாக்க. ஆதி இதுதானா இதுதானா இரபாது வந்தாடி இதுதானா இரபாலா இரபாலா அரசூது வந்தாடி இதுதானா. Hey Siri. Call John Mobile. Calling John Mobile. ஹலோ, என்னடா ரிங்கே போகல எடுத்துட்ட? இங்கே போலியா? ஆமா. சரிங்க. சரி ஓகே ஃப்ரீயா இருக்கியா? சொல்லு. பிஸியா இருக்கியா? வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கேன். சரி ஓகே. ஒன்னு இரு, நான் ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் எனக்கு சூஸ் பண்ணி சொல்லுனே. என்னாச்சு? ஃபைட் முடிச்சா? நான் சொல்றது முதல்ல சொல்றேன். டைம் ஆச்சுடா. 1, 3, 6, 7, 9, 10. புரிஞ்சுதா? புரிஞ்சு. என்னெல்லாம் சொன்ன திருப்பி சொல்லு. 1, 6 திருப்பி சொல்லு நீ ஒரு முறை. 1, 3, 6, 7, 9, 10. ஓகே, புரிஞ்சது. இதுல ஒரு நம்பர் சொல்லுமா? ஆமா. 1 ஏன்? 1 ஈஸியா இருக்கு. 1 சொல்லு. சரி ஓகே. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே பாய். பை. அப்பமா ஈவினிங் வீட்டுக்கு வாடா. ஓகே. பை. பாய். பொண்ணுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சோ गाइस, இப்போ வந்து என்கிட்ட 1 இருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னு பாப்போம். ஸோ ஆக்சுவலா வந்து 1ல வந்துட்டு இது ஆக்சுவலா இந்த சிப்ளிங் கிட்ட கேட்கறது எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேளை எங்க அண்ணன் கிட்ட நான் ஆப்போசிட் கேட்காம ஏதோ ரேண்டமா கேட்டேன். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். சத்தம் போடாம இருக்கிற. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ரேண்டமா சூஸ் பண்ணனாலயா என்னன்னு தெரியல, அவனுக்கே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். பட் பானிபூரி தண்ணினா வெறும் பானிபூரி தண்ணி மட்டும் தான் போடணுமா? உள்ள போடுற மசாலாலாம் இல்ல அது மட்டும் தான்டி. உனக்கு வந்தது அப்படித்தானே வந்திருக்கு. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது என்ன எந்த அளவுக்கு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னா, வாயேன் பின்னாடி இருந்து அவ்வளோ வாய்ஸ். நான் பானிபூரி சேலஞ்ச் பண்றேன்னா நீ பண்றியா? நீங்க அப்படியே ஊத்தி குடுப்பீங்களா? நான் வாயில போட்டுட்டே இருப்பேன். எஸ் கைஸ், இப்போ வந்து எல்லா சேலஞ்சும் முடிஞ்சிச்சு. எனக்கு இப்போ செம ஜாலியா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இப்போ வரைக்கும் லஞ்ச் தான் கொஞ்சம் கன்றாவியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லஞ்ச்ல வந்து இந்த ரோஸ் மில்க் கன்றாவியா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு பிரேக்ஃபாஸ்டே கன்றாவி தான். ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. முடிச்சுட்டு இன்னைக்கான வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு நைட் டின்னர்ல உங்களை மீட் பண்றேன். டாடா பாய். ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 ஆயிடுச்சு. லிட்டரலா எடுக்கணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஐ திங்க் நேற்று சாரு விளாக்ஸ்க்கு எடுக்கும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். காலைல ஏஞ்சிக்கும் போது தொண்டை மாதிரி எச்சி விழுங்க முடியல, இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். கோல்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக முடியல, ரன்னிங் நோஸாக இருக்குது. ஸோ இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸ் மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ 5 இருக்குது இன்னும். இதுல வந்து இதை வந்து நம்ம இந்த வாட்டி எப்படி சூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ரேண்டமா வந்துட்டு நம்ம சாட் ஜிபிடியோ இல்ல கூகுளையோ கேட்டு சொல்லலாம். ஓகே, இந்த போன்ல தான் ஷூட் பண்றோமா? இருங்க லேப்டாப்ல வரேன்.
ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்லாட்ஸாக இருக்கிறது வந்துட்டு 7, 10, 9, 6, 3 இந்த 5 நம்பர் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ ரேண்டமாக என்ன பண்ணுறோம், ChatGPT ஓப்பனில் இருக்குது, அதில் வாய்ஸ் நோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸில் வந்து இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது நம்பரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். அது என்ன சூஸ் பண்ணுறோம், அந்த இதில் வந்து என்ன இருக்கும் அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்ப்போம். எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக இருக்கும் போது. Hey ChatGPT, choose a number between 7, 10, 9, 6 and 3. சொல்லிட்டேன். லோடிங். கைஸ், வீடியோ வந்துட்டு நார்மல் மோட்ல இருந்தாலே தெரியறது கஷ்டம். அது ஆக்சுவலி வந்துட்டு சினிமேட்டிக் மோட்ல வேற இருந்ததுனால சுத்தமா அது தெரியல போல. இப்பதான் செக் பண்ணேன். ஆக்சுவலி வந்துட்டு 9 வந்திருக்கு. நான் வந்து கரெக்டா இந்த டைமிங்கையும் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அதே டைமிங்ல தான் எடுத்திருக்கோம். 9 வந்திருக்கு. இன்னொன்னுத்தையும் சூஸ் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்ஸ்ன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா பிரிக்கலாம். இந்த வாட்டி வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லயும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அடுத்து அந்த 9 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு வேற மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை வந்து தேடுவோம். எங்க ஹேண்ட் பண்ணிட்டு பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே கையில ஹேண்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. Hey ChatGPT, choose a number between 10, 7, 6, 3. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு தமிழில் பேசினேன்ல, அதை கூட கேப்சர் பண்ணியிருக்கேன். என்னன்னே புரியல, என்னடா தமிழ் ஏதோ காட்டுதே அப்படின்னு பார்த்தேன். நான் தேர்ந்தெடுக்கிறேன் 7 சூட்டமான ஒரு நம்பராக இருக்கு. அதான் என் கையில். எனக்கு இது தமிழ் தெரியாது. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 7 and 9 இது ரெண்டு தான் வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து 9 வந்துச்சுல, ஸோ 9 ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலா பானிபூரி வந்து சாக்லேட் போட்டு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் வரைக்கும் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அப்கோர்ஸ் இது நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். எங்க அம்மா சட்னி எல்லாம் காலி ஆகலடி. இப்படி ஏன்னா தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் சட்னி சுத்தமா பிடிக்காதுங்க. மூக்கு வேற ஒரு சாரி சத்தியமா வந்து ஆன் பண்ணே தும்மணும்னு பண்ணல. சாரி. ரெண்டுத்தையுமே கொண்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல வந்து சாக்லேட்லாம் இல்ல, இந்த நட்டலா இருந்துச்சு. ஸோ இது எப்படியா இது வந்து உருகி போய் கூட இல்லை, நல்லா கட்டியா இருக்கு. எதையாவது பண்ணி சாப்பிட்டுருவோம். இந்த சட்னி இருக்கே, சட்னி இது வந்து இப்படி காட்ட முடியுமா, இப்படி ஏதாவது காட்ட முடியுமா? லிட்ரலி பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் வச்ச சட்னி. ஃபுட் பாய்சன் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க இது காலி ஆகலங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆளுக்கு 2 போட்டு முடிச்சிடலாம். என்னால சுத்தமா முடியல. ஃபர்ஸ்ட் 2 வந்துட்டு இந்த சட்னியவே சாப்பிடலாம். ஸோ எனக்கு இந்த பானிபூரி எல்லாம் வேஸ்ட் பண்றேன்னு நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொன்று என் வயிற்று நாளைக்கு என்ன காட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, ஃபீவர் வேற இதுல வரப்போகுது. கண்டிப்பா இதை முடிச்சு இப்ப நான் கவுரும் போது ஃபீவர் ஆகையா நான் ஓகையா. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் த பாய்சனஸ் சட்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுல ஊற்றணும். ஐயோ, கீழே ஊற்றுதுங்கம்மா. நம்ம பெட்ல பட்டுச்சுன்னா வச்சுட்டாங்க. இது எடுத்து இதுல அப்படி போட்டு சியர்ஸ். இதுவே வந்து என்ன தெரியுமா, ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. ஒரு தோசையில நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி குட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நட்டலா. இது ஆக்சுவலி நல்ல கட்டியா இருக்குது. எப்படி நான் இந்த இதுக்குள்ள வந்து போடுவேனே எனக்கு தெரியல. வில் ட்ரை. கொஞ்சம் எடுத்து அதை வந்து இதுக்குள்ளடி வைத்து அப்படியே உள்ள அனுப்பிடணும். எப்படி சூப்பரா போயிச்சா, அழகா உள்ளுக்குள்ள இருக்கு சாக்லேட். வேணா வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து, இது நிறைய சுகர் வேஸ்ட் பண்ணக்கூடாது நட்டலாவை. வாவ், சூப்பர் போயிடுச்சு. இது ஒண்ணு கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊத்துனா மேபி இன்னும் நல்லா இருக்கும். அக்கா உடம்புல தெம்பு இல்ல. வேஃபர் பிஸ்கட் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. பக்கா வேஃபர் பிஸ்கட் தான். இப்ப புரியுது ஏன் சாக்லேட் பானிபூரிக்கு இவ்வளவு மவுஸ் இருக்குன்ட்டு. ஆக்சுவலி
மேபி கடையில ப்ராப்பரா வாங்கி சாப்பிடும்போது ஏதாவது லிக்விடா ஊத்துவாங்க, இல்ல இதே லிக்விடா ஊத்துவாங்களோ என்னவோ தெரியல. கைஸ் யாராவது இது வரைக்கும் சாக்லேட் பானிபூரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வேஃபர் பிஸ்கெட்ல சாக்லேட் ஃபிளேவர்ல வேஃபர் பிஸ்கெட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஓ மை காட். ஆக்சுவலா வந்து நமக்கு ஸ்நாக்ஸ்ல இருந்து நமக்கு லக்கு தான் போல, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது செம்ம, அது ஒரிஜினல் ஓஜி. இது வந்து ஆக்சுவலா எனக்கு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னி வந்து மொறு தோசையில வச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. இவன் வந்து தங்கா குட்டி. நான் இதை வாங்கி இனிமே நானே வீட்டுல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. சாக்லேட். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நல்ல வேலை இது முற்றுவேணும்னு நினைச்சேன். ஏன்னா நாளைக்கு என்னால் சுத்தமும் முடியாது. இந்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக போச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஊரில் ஏதாவது விளாக் பார்ப்பீங்க. அந்த சேனலில் பாருங்க, எல்லாமே என்னன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த மாதிரி கண்டிப்பா எடிட்டிங்ல தான் எனக்கு செம்ம ஜாலியா பண்ணா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். until then டாடா, bye.